கோகோனட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், கொத்தமல்லி இலை, பொட்டுக்கல்ல 1½ கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாம். இதில் அது போக பூண்டு 2 பல், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த சட்னி தாளிக்க 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பை சட்னி மேலே ஊற்றுனா அவ்வளோதான், சட்னி ரெடி. இந்த தேங்காய் சட்னி இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.